இந்த டுட்டோரியலில் நம்ம பார்க்க போகிற டாபிக் வேரியபிள்ஸ். ஸோ இதுக்கு ஒரு பேசிக் சின்டெக்ஸ் நம்ம ரைட் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் வேரியபிள்லாம் என்ன அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வரலாம். வாய்ட் மெயின் அப்படின்னு ஒரு பேசிக் ஃபங்க்ஷன் நம்ம போட்டுக்கலாம். சரியா? இதில் நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு நம்பர் இன்புட் கொடுக்க போகிறேன். நம்பர் அப்படின்றது பார்த்தோம்னா, இப்போ யூஸ்வலாக ஹியூமனைஸ்க்கு நம்பர் அப்படின்னா என்னென்னு தெரியும். இப்போது 5, 4, 3 இந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு ஹோல் நம்பர் அதை பார்த்தா இதுதான் நம்பர் அப்படின்றது நமக்கு தெரியும். அதை பேஸ் பண்ண கால்குலேஷன்ஸ் ஏதாவது பண்ணுறதா இருந்தாலும் நமக்கு எப்படி பண்ணணும் அப்படின்றது புரியும். இப்போ ஒரு 5 + 5 அப்படின்ற ஒரு கால்குலேஷனை நான் வந்து ஒரு ப்ரோக்ராமில் அதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி கொடு அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் நான் ரைட் பண்ணுறேன்னு வச்சுக்குவோம். ஸோ அந்த ப்ரோக்ராமுக்கு ஃபஸ்ட்டு நான் நம்பர்னால் என்னன்னு சொல்லணும். அதுக்கப்புறமா தான் அந்த நம்பர் கால்குலேட் பண்ணு அப்படின்ற மாதிரி ரெண்டாவதாக ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை நான் கொடுக்க முடியும். ஏன்னா அதுக்கு நம்பர்னால் என்ன, ஆல்ஃபபெட்டிக்ஸ்னால் என்ன அப்படின்றதெல்லாம் தெரியாது. நான் தான் அந்த நம்ம கொடுக்குற இன்புட் வேல்யூ நம்பரா, ஆல்ஃபபெட்டிக்ஸா, இல்லை டெசிமல் வேல்யூவா, இதை எல்லாத்தையும் நம்ம தனித்தனியாக ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணால் தான் அதுக்கேற்ற மாதிரி அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நமக்கு ப்ரோக்ராமை ரன் பண்ணும். இப்போ நான் கொடுக்க போகிற வேல்யூ நம்பர் அப்படின்றதுனால அதை இன்டீஜர் அப்படின்னு மென்ஷன் பண்ணணும். ஸோ இன்டீஜருடைய ஷார்ட் இன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். ஓகேவா? இன்ட் ஈக்குவல் டு 5 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பரை நான் கொடுத்துட்டேன். இப்போ 5ன்றது ஒரு நம்பர் வேல்யூ, அதை இன்ட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணோன்னா ப்ரோக்ராம் ஓகே யூசர் வந்து ஒரு நம்பரை இன்புட்டாக கொடுக்குறாங்க அப்படின்னு அது புரிஞ்சுக்கும். இப்போது இந்த 5 அப்படின்றது இந்த இடத்துல 1 இருக்குது. சப்போஸ் இந்த ப்ரோக்ராமில் ஒரு 4-5 இடத்துல நான் 5ன்னு நான் மென்ஷன் பண்ணுறேன்னு வச்சுப்போம். அதுக்குன்னு ஒரு யூனிக் வேல்யூ கொடுக்கலனா எந்த 5 அப்படின்றது அதுக்கு புரியாது. ஏன்னா நிறைய 5 நான் உள்ள டேட்டாவாக உள்ளே கொடுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி அது ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் குழப்பம் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்போ அதுக்குன்னு ஒரு யூனிக் நேம் நம்ம கொடுக்கணும். இப்போ இந்த இடத்துல நான் என்ன கொடுக்குறேன், நம் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். அதாவது ஒரு நம்பர், இது நம்ம கொடுக்கறது தான், நம்ம என்ன பேர் வேணாலும் கொடுத்துக்கலாம். இது வேரியபிள்னு சொல்லுவோம். இப்போ இந்த இன்டீஜர் அப்படின்றது என்னென்னா டேட்டா டைப், இந்த நம் அப்படின்றது வேரியபிள். இந்த வேரியபிள்குள்ளே தான் இந்த 5 அப்படின்றது ஸ்டோர் ஆகும். ஓகேவா? ஸோ இதோடைய ஒரு பேர் மாதிரி நான் கொடுத்துருக்கிற இந்த நம்பரோட பேர் தான் இந்த நம். அதோடைய டேட்டா டைப் என்ன டைப் ஆஃப் டேட்டானா இது வந்து நம்பர் டைப், அதனால் இது வந்து டேட்டா டைப்புன்னு சொல்லுவோம். அடுத்தது இதை சும்மா பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பிரிண்டில் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு டம்மியாக ஒரு டெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். இது நம்ம என்ன டைப் பண்ணாலும் அது அவுட்புட்டில் நமக்கு பிரிண்ட் ஆக தான் போகுது. இந்த பேசிக் ப்ரோக்ராமில் ஹலோ வேர்ல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாம்பிள் பார்த்தோம்ல, அதே தான். ஸோ இதுக்கு ஒரு மீனிங் கிடையாது, நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை அப்படியே பிரிண்ட் பண்ண போகுது. அடுத்தது இந்த 5 அப்படின்றது நான் இந்த இடத்துல அவுட்புட்டாக பிரிண்ட் பண்ணிக்கிறேன். இப்போது 5ன்றது வந்து ஏஜ்னு வச்சுக்கலாமே, இல்லைனா வேண்டாம், குழப்பம் வேண்டாம், நான் நெம் அப்படின்னே கொடுத்துக்கிறேன். சரியா? ஸோ நெம் அப்படின்றத நான் அவுட்புட்டில் எடுக்க போகிறோம். அதனால் நெம் அப்படின்ட்டு நான் வந்து இந்த இடத்துல ஒரு டம்மி டெக்ஸ்ட்டை க்ரியேட் பண்ணிவிட்டு, இப்போ இந்த 5ன்றது இந்த இடத்துல எனக்கு பிரிண்ட் ஆகணுன்னா இந்த வேரியபிளை நான் இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணால் போதும். அந்த வேரியபிளில் ஸ்டோர் ஆகிருக்க 5ன்றது எனக்கு அவுட்புட்டில் பிரிண்ட் ஆக போகுது. இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா $num அப்படின்னு டைப் பண்ணணும். ஸோ இதுதான் ப்ரொசீஜர். அடுத்தது ஃபைனலாக அந்த லைனை நம்ம க்ளோஸ் பண்ணிடணும். இப்போ இந்த $num அப்படின்னா இந்த டாலர்னு நம்ம டைப் பண்ணும் போதே அடுத்ததாக ஒரு வேரியபிளை தான் நம்ம டிக்ளேர் பண்ண போகிறோம். இந்த இடத்துல ஒரு வேரியபிள் வெளியே எங்கேயோ மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அந்த வேரியபிளை உள்ளே கொண்டு வந்து நம்ம இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வரும். இப்போ இந்த நம் அப்படின்றது எங்கே இருக்குதுன்னு பார்க்கும், மேலே இருக்குது. இந்த நம்மோட வேல்யூ என்ன, 5. ஸோ அப்போ இந்த இடத்துல நெம்முனா 5ன்னு அர்த்தம். இப்போ எனக்கு அவுட்புட்டில் என்ன வரணும்னா நெம் 5 அப்படின்னு அவுட்புட்டில் வரணும். இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ எனக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து அவுட்புட்டில் நம் 5 அப்படின்னு சொல்லி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி வந்துருச்சு. ஸோ இதுதான் வந்து இன்டீஜர் டேட்டா டைப். அடுத்ததாக பார்க்க போகிற டேட்டா டைப் வந்து பார்த்தோம்னா டபுள்.
இப்போ 5 அப்படின்றது வந்து ஹோல் நம்பர். இன்கேஸ் ஏதாவது ஒரு டெசிமல் வேல்யூஸ் இருக்குது, இல்லை ஃப்ளோட் வேல்யூஸ் இருக்குது, அந்த மாதிரி இப்போது டாட் வச்சு நம்ம யூஸ் பண்ணோம்ல, அந்த மாதிரி வேல்யூஸ்லாம் இருக்குது அப்படின்னா அதை நம்ம எப்படி இங்கே டிக்ளேர் பண்ணுறது அப்படின்னு பார்க்கும்போது டபுள் அப்படின்ற டேட்டா டைப் யூஸ் பண்ணி நம்மளால் பண்ண முடியும். ஓகேவா? ஜஸ்ட் டபுள் அப்படின்னு மென்ஷன் பண்ணிவிட்டு இங்கே நம்ம என்ன பண்ணலாம், நம்பர் 2 அப்படின்னு சும்மா ஒரு பேர் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இதில் ஒரு வேல்யூ கொடுத்துப்போம், 20.5 அந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறோம். இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். num2 அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயும் num2 மென்ஷன் பண்ணியாச்சு. ரன் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ num2 அப்படின்றது 20.5, அடுத்தது 5 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அவுட்புட் வந்துருச்சு. அடுத்ததாக பார்க்க போகிற டேட்டா டைப் வந்து ஸ்ட்ரிங். இப்போ நம்ம பார்த்த ரெண்டுமே நம்பர் ரிலவெண்ட்டான டேட்டா டைப்ஸ். இன்டீஜர், டபுள். இன்டீஜர்னால் நமக்கு ஹோல் நம்பர்ஸாக இருக்குது. டபுள்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாயிண்ட் வச்ச வேல்யூஸ் இந்த மாதிரி ஏதாவது இருக்குன்னா அது வந்து டபுள் யூஸ் பண்ணி நம்ம அவுட்புட்டில் பிரிண்ட் பண்ணுறோம். இன்கேஸ் ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் அந்த மாதிரி ஆல்ஃபபெட்டிக்ஸ் யூஸ் பண்ணி இது மாதிரி ஏதாவது இருக்குன்னா அதை ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்ட்ரிங் டேட்டா டைப் யூஸ் பண்ணி தான் நம்ம அவுட்புட்டில் அதை பிரிண்ட் பண்ண முடியும். ஸோ ஸ்ட்ரிங் அப்படின்னு மென்ஷன் பண்ணிவிட்டு இதோடைய பேர் வந்து நேம் அப்படின்னே கொடுத்துக்கிறேன். சரியா? ஸ்ட்ரிங் ரிலவெண்ட்டாக இருக்கிற எதை நீங்கள் உள்ளே ஃபீட் பண்ணுறதா இருந்தாலும் இந்த மாதிரி சிங்கிள் கோட்ஸ் ஆர் டபுள் கோட்ஸ் இதில் நீங்கள் கொடுத்து தான் அவுட்புட்டில் பிரிண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ தான் அது ஸ்ட்ரிங்காக கன்சிடர் பண்ணும். இப்போ என் பேரை இந்த இடத்துல நான் கொடுத்துக்கிறேன். நீங்கள் நம்பர் வேல்யூ மென்ஷன் பண்ணும்போது இந்த மாதிரி டபுள் கோட்ஸ் சிங்கிள் கோட்ஸ் எதுவுமே கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் ஸ்ட்ரிங்கு கொடுக்குறீங்கன்னா இந்த இடத்துல இந்த மாதிரி கோட்ஸ் மென்ஷன் பண்ணி அதுக்குள்ளே தான் உங்களோட டெக்ஸ்ட்டை கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ இதை பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறோம். திரும்ப இதே பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை காப்பி பண்ணிவிட்டு இன்னொரு டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். நேம் அப்படின்னு போட்டுட்டேன். இங்கேயும் அதோடைய வேரியபிள் என்னவோ அந்த வேரியபிளை இந்த இடத்துல நம்ம பேஸ்ட் பண்ண போகிறோம். மறுபடியும் ரன் பண்ணலாம். இப்போ எனக்கு 3 அவுட்புட் வந்திருக்கு. ஒன்று ஹோல் நம்பர், இன்னொன்று டபுள், இன்னொன்று ஸ்ட்ரிங். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற டேட்டா டைப் பூலியன் அப்படின்னு பார்ப்போம். ஸோ பூலியன் அப்படின்னா என்னென்னா, இது வரைக்கும் நம்ம நம்பர், ஆல்ஃபபெட்டிக்ஸ் இந்த மாதிரியான டேட்டா டைப்ஸ்லாம் கொடுத்துருக்கோம். பூலியன்ன்றது ஒரு மாதிரி கண்டிஷன் ரிலவெண்ட்டான டேட்டா டைப். எப்படி சொல்கிறது, ட்ரூவா இல்லை ஃபால்ஸா அப்படின்ற மாதிரி இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டில் இது வந்து நமக்கு எவாலுவேட் பண்ணும். ஸோ ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருக்கா இல்லை ஃபால்ஸாக இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு சினாரியோ, ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் ஒரு கோட் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே பூலியன் அப்படின்ற டேட்டா டைப் யூஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணுவோம். இப்போ அதுக்கு ஒரு பேசிக் சின்டாக்ஸ் பார்ப்போம். இதை பற்றி டீட்டெயில்டாக பார்க்குறதா இருந்துச்சுன்னா இது ரிலவெண்ட்டாக நம்ம ஆப் ரெடி பண்ணும்போது நம்ம அதில் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். பட் இதோடைய பேசிக் சின்டாக்ஸ் மட்டும் இந்த இடத்துல பார்ப்போம். இப்போ பூல் அப்படின்றத நம்ம இந்த இடத்துல டைப் பண்ணிவிட்டு இன்கேஸ் இப்போ ஏதாவது ஒரு கண்டிஷன் வந்து ஆக்டிவாக இருக்குது அப்படின்ற மாதிரி மீன் பண்ணுறோன்னு வச்சுக்கோமே, இஸ் ஆக்டிவ் அப்படின்னு ஒரு வேரியபிளுக்கு பேர் கொடுத்துக்கிறேன். அப்படி ஆக்டிவாக இருக்குது அப்படின்னா அதோட கண்டிஷன் ட்ரூ அப்படின்னு நமக்கு வந்து அவுட்புட் வரணும். சப்போஸ் அது இன்ஆக்டிவாக இருக்குது அப்படின்னா அதோட கண்டிஷன் வந்து ஃபால்ஸ் அப்படின்னு வர மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு நம்ம கொடுக்குற இது பார்த்திங்கன்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இந்த மாதிரி தான் நமக்கு இதோட டிக்ளரேஷன் நம்ம கொடுப்போம். நம்பரோ ஆல்ஃபபெட்டிக்ஸோ அந்த மாதிரி கொடுக்க மாட்டோம். இதுக்கு தெரிஞ்சது இது 2 தான், ட்ரூவா இல்லை ஃபால்ஸா அப்படின்றது தான் இதோட அவுட்புட். ஸோ இது டைரெக்டாக நம்ம பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் அவுட்புட் எடுத்தாலும் நமக்கு அவுட்புட் அப்படி தான் வரும். ட்ரூவா இல்லை ஃபால்ஸான்ற மாதிரி அவுட்புட் தான் நமக்கு வரும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இஸ் ஆக்டிவோடைய அவுட்புட் நான் இப்போ வந்து பிரிண்ட் எடுக்கிறேன். இதோட வேரியபிளை டைரெக்டாகவே நான் இந்த இடத்துல பாஸ் பண்ணிக்கிறேன். அடுத்தது ஒரு சின்ன டெக்ஸ்ட் ஒன்று போட்டுக்கலாம்.
இஸ் ஆக்டிவ். அடுத்தது இன்னொரு ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டு நாட் ஆக்டிவ், அதுக்கு போட்டுக்கலாம். இதை ரன் பண்ணோன்னா ட்ரூ அண்ட் ஃபால்ஸ்னு சொல்லிட்டு நமக்கு ரெண்டு அவுட்புட் வரும். இஸ் ஆக்டிவோடைய வேல்யூ என்னென்னா ட்ரூ, நாட் ஆக்டிவோட வேல்யூ என்னென்னா ஃபால்ஸ். ஸோ இந்த மாதிரி ட்ரூ ஆர் ஃபால்ஸ்ன்ற மாதிரி தான் நமக்கு அவுட்புட் இந்த பூலியனில் வரும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற டேட்டா டைப் என்னன்னு பார்த்தா லிஸ்ட். இப்போ இந்த லிஸ்ட்டோட யூஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது வரைக்கும் நம்ம ஒரு இன்டீஜர் வேல்யூ கொடுக்குறோம், ஸ்ட்ரிங் வேல்யூ கொடுக்குறோன்னா என்ன டேட்டா டைப் அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணி தான் கொடுத்துட்டு இருந்தோம். ரெண்டாவது, ஒரு வேரியபிளுக்கு ஒரே ஒரு டேட்டா தான் நம்ம இது வரைக்கும் கொடுத்துருக்கோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இன்டீஜரில் நம்ம என்ன பண்ணோம், இன்ட்டு இப்போ நம்பர் அப்படின்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணுறேன்னா அந்த நம்பருக்கு 5ன்னு ஒரு வேல்யூ கொடுத்துருக்கேன். அப்போது அந்த நெம் அப்படின்ற வேரியபிளுக்கு ஒரே ஒரு டேட்டா 5 அப்படின்றது மட்டும் தான் நம்ம கொடுத்துருக்கோம். இதுவே மோர் தென் ஒன் டேட்டா நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா லிஸ்ட் யூஸ் பண்ணி கொடுக்கலாம். அதே மாதிரி நம்ம என்ன டேட்டா டைப் இந்த இடத்துல கொடுக்குறோன்ற அந்த ஸ்பெசிஃபிகேஷன் நம்ம கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. இப்போ லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு அடுத்தது ஒரு நம்பர் டேட்டா தான் நான் கொடுக்க போகிறேன். அதனால் நம்பர் அப்படின்ற வேரியபிள் இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணிட்டேன். அடுத்தது இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் நம்ம போட்டுக்கணும். இது அரே அப்படின்ற கான்செப்டில் வரும். இது உங்களுக்கு அரே அப்படின்ற டாபிக் எடுக்கும்போது டீட்டெயிலாக சொல்கிறேன். மோர் தென் ஒன் டேட்டா, மோர் தென் ஒன் ஐட்டம் நம்ம பாஸ் பண்ணுறோம் அப்படின்னாலே இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே தான் நம்ம கொடுப்போம். இப்போ இந்த இடத்துல என்ன பண்ண போகிறேன்னா, நான் கொஞ்சம் இப்போ 3 4 5 நம்பர் கொடுத்துக்கிறேன். சரி, 1லேருந்து இப்போ 5 வரைக்கும் நான் வந்து நம்பர்ஸை உள்ளே பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அடுத்தது இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இதே லிஸ்ட்டை யூஸ் பண்ணி நேம்ஸ் கொடுக்கலாம், ஸ்ட்ரிங் வேல்யூஸ் கொடுக்கலாம். இதுக்கு நேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் நேம் கொடுத்தாச்சு. திரும்ப அதே மாதிரி ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் பேர் கொடுக்க போகிறோம். பேர் கொடுக்கும் போதோ இல்லை ஸ்ட்ரிங்கு யூஸ் பண்ணும் போதோ நம்ம அந்த கோட்ஸ்குள்ளே தான் கொடுப்போம், கரெக்டாக? அதனால் நான் என்ன பண்ணுறேன், ஒரு சிங்கிள் கோட்ஸ் அதுக்குள்ளே ஒரு பேர் கொடுத்தாச்சு, கமா, அடுத்தது ரெண்டாவது நேம் கொடுக்க போகிறோம். ஒரு ஸ்ட்ரிங்குக்கும் ஒரு டேட்டாவுக்கும் நடுவில் கமா கொடுத்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணணும். லிஸ்ட்லேயும் நம்ம அதான் பண்ணியிருக்கோம். சாரி, நம்பர் டேட்டா கொடுக்கும் போது நம்ம அதை தான் பண்ணியிருக்கோம். அடுத்தது இன்னொரு டேட்டா, சும்மா ஒரு 3 டேட்டா வரைக்கும் கொடுத்துட்டு நிறுத்திக்கலாம். 3 டேட்டா கொடுத்தாச்சு. இப்போ இதை பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறோம். பிரிண்டில் நம்பர் இந்த வேரியபிள் கால் பண்ணிக்கலாம். இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படியே இன்னொரு வாட்டி நான் டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். இங்கே நம்பருக்கு பதிலாக நேம் அப்படின்னு மாற்றிட்டு இங்கேயும் நேம் மாற்றிக்கலாம். ஏன்னா வேரியபிள் நமக்கு நேம் தான் இல்லையா? இதை ரன் பண்ணி பார்க்கலாம். அவுட்புட்டில் எனக்கு அந்த 5 நம்பருமே ஃபுல் லிஸ்ட்டுமே எனக்கு பிரிண்ட் ஆகுது. ஸோ அப்போ அந்த நம்பர் அப்படின்ற வேல்யூவில் எனக்கு இவ்வளவு டேட்டாவும் ஸ்டோர் ஆகிருக்கு. ஸோ மோர் தென் ஒன் டேட்டா நம்ம ஸ்டோர் பண்ணணும் அப்படின்ற கண்டிஷனில் லிஸ்ட் அப்படின்றத யூஸ் பண்ணி நம்மளால் பண்ண முடியும். அடுத்ததாக பார்க்க போகிறது மேப். இந்த லிஸ்ட்டில் நம்ம செப்பரேட்டாக நம்பர் அண்ட் ஸ்ட்ரிங் அதை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணோம் இல்லையா? பட் மேப்பில் வந்து ரெண்டுத்தையும் ஒன்றா நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும். அதாவது நம்பரையும் ஸ்ட்ரிங்கையும் ரெண்டுத்தையும் ஒன்றா நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும். அதுதான் மேப்போடைய பியூட்டி. இப்போ மேப்பை நான் டிக்ளேர் பண்ணலாம். மேப் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு டைப் பண்ணிக்கணும். அடுத்தது இதுக்கு ஒரு வேரியபிள் நம்ம டிக்ளேர் பண்ணணும். நான் இப்போ ஸ்கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் கொடுத்துக்கிறேன். லிஸ்ட்டில் ஸ்கொயர் ப்ராக்கெட் யூஸ் பண்ணி டேட்டா நம்ம டிக்ளேர் பண்ண மாதிரி, டேட்டா உள்ளே ஃபீட் பண்ண மாதிரி இங்கே கர்லி பிரேஸ் யூஸ் பண்ணுவோம். ஓப்பன் அண்ட் க்ளோஸ் கர்லி பிரேஸில் இப்போ இதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரிங்கு, அதோடைய டேட்டா, அதோடைய இன்டீஜர் டேட்டா, ஸ்ட்ரிங் அது பக்கத்தில் அதோடைய இன்டீஜர் டேட்டா, இந்த ரெண்டுத்தையுமே நம்ம வந்து பாஸ் பண்ணணும். ஆஸ் யூஷுவல் ஸ்ட்ரிங்கு கொடுக்கும்போது சிங்கிள் கோட்ஸில் நான் கொடுக்குறேன். இப்போ ஆலிஸ் அப்படின்ற ஒரு நேமுக்கு கோலன் யூஸ் பண்ணி
90 அப்படின்ற ஒரு ஸ்கோர் கொடுத்துருக்கேன். அதாவது ஆலிஸ் அப்படின்ற அந்த பர்சனுடைய ஸ்கோர் 90 அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். அடுத்தது இன்னொரு நேம் கொடுக்கலாம். பாபோட ஸ்கோர் வந்து 85. இதை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த லைனை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு போகணும். ஸ்கோர்ஸில் இந்த ஸ்கோர்ஸ் அப்படின்ற இந்த வேரியபிளை கால் பண்ணிக்கலாம். இப்போ ரன் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு அவுட்புட்டு கம்பைண்டாக வரும், ஸ்ட்ரிங் அண்ட் இன்டீஜர். பார்த்தீங்களா, ஸ்கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பக்கத்தில் இதோடைய கம்பைன்டு வேல்யூஸ், ஆலிஸ் அப்படின்றவங்களுக்கு 90, பாப் அப்படின்றவருடைய ஸ்கோர் வந்து 85. ஸோ ஒரு ஸ்ட்ரிங்கையும் இன்டீஜரையும் கம்பைன் பண்ணி நம்மளால் அவுட்புட்டில் கொடுக்க முடியும், கம்பைன் பண்ணி இன்புட் பாஸ் பண்ண முடியும் அப்படின்னா மேப் அப்படின்ற டேட்டா டைப் யூஸ் பண்ணி நம்மளால் பண்ண முடியும். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற டேட்டா டைப் பேர் என்னென்னா செட்ஸ். இதால் யூனிக் நம்பர்ஸை மட்டும்தான் ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ டூப்ளிகேஷன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த டேட்டா டைப்பை யூஸ் பண்ணி நம்ம அந்த டேட்டாஸை நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். என்ன பண்ணுறேன், செட் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஒரு வேரியபிள் கொடுக்கலாம், யூனிக் நம்பர் அப்படின்னே கொடுத்துக்கிறேன். இதோட டேட்டாவை நம்ம கர்லி பிரேஸில் டிக்ளேர் பண்ணுவோம். 4 அப்படின்றத 2 வாட்டி கொடுத்துக்கிறேன். சரியா, இப்போ இதோட பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். யூனிக் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அவுட்புட் பிரிண்ட் ஆக போகுது. இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ அவுட்புட்டில் யூனிக் நம்பர் அப்படின்னு சொல்லி 1லேருந்து 4 வரைக்கும் தான் எனக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. கொடுத்த டேட்டா என்னென்னா 1 2 3 4 4ன்னு 2 வாட்டி கொடுத்த அதே 4ன்ற டேட்டாவை இந்த இடத்துல ரிப்பீட் பண்ணியிருக்கேன். ஆனால் எனக்கு அவுட்புட்டில் ரிப்பீட்டடாக இருக்கிறத அதுவே சார்ட் அவுட் பண்ணிவிட்டு யூனிக் நம்பர்ஸ் அதை மட்டும் எனக்கு அவுட்புட்டில் இந்த இடத்துல கொடுத்துருக்கு. ஸோ இந்த டைப் ஆஃப் யூசேஜுக்கு நம்ம செட் டேட்டா டைப் நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்ததாக பார்க்க போகிறது டைனாமிக். இந்த டைனாமிக் அப்படின்றது என்னென்னா, ஃபஸ்ட்டு டைனாமிக்கில் ஒரு இன்டிஜர் டேட்டா டைப் நீங்கள் டிக்ளேர் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் அதை ஸ்ட்ரிங்காக மாற்றணும் அப்படின்னா இந்த டைனாமிக் யூஸ் பண்ணி நம்ம அதோடைய நேச்சரே நம்மளால் மாற்ற முடியும். இப்போ டைனாமிக் அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே கொடுத்தாச்சு. ஓகே, இப்போ இதில் என்ன பண்ணலாம், ஒரு வேரியபிள் நம்ம கொடுக்க போகிறோம். 10 அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த இடத்துல கொடுத்துக்கிறேன். இதோடைய வேல்யூவை 10 அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இப்போ இதை பிரிண்ட் எடுத்து பார்த்தோம்னா இப்போ நம் அப்படின்ற ஒரு வேரியபிளில் 10 அப்படின்ற டேட்டாவை ஸ்டோர் பண்ணியாச்சு. டேட்டா டைப் வந்து நம்ம டைனாமிக்னு கொடுத்துருக்கோம். இதை ரன் பண்ணால் எனக்கு அவுட்புட்டு 10ன்னு சொல்லி வரும். சரியா, இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த நம் அப்படின்ற வேரியபிளை திரும்ப கீழே மென்ஷன் பண்ணிவிட்டு இதுக்கு ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரிங் டேட்டாவை நான் பாஸ் பண்ணுறேன். சரியா, இப்போ திரும்ப இதை பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறோம். அதே பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட், இந்த இடத்துல வேரியபிள் நம்ம மாற்றலை. திரும்ப அதே பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை நான் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். எனக்கு 2 அவுட்புட் வருது. ஃபஸ்ட் டைம் 10ன்னு சொல்லி டிக்ளேர் பண்ண அதோட பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட், திரும்ப அதே வேரியபிளுக்கு ஸ்ட்ரிங்கோடைய டேட்டாவை நம்ம உள்ளே பாஸ் பண்ணி இந்த 10ன்றது ஹலோவாக ரீப்ளேஸ் ஆகிடும். இன்டீஜராக இருக்கிறது ஸ்ட்ரிங்காக ரீப்ளேஸ் ஆகி திரும்ப அதனுடைய அவுட்புட் நமக்கு பிரிண்ட் ஆகுது. 2 வாட்டி நமக்கு பிரிண்ட் ஆகுது. ஸோ
இனிஷியலாக நீங்கள் இன்டீஜர் வேல்யூவை கொடுத்துருந்தாலும் அதை உங்களால் ஸ்ட்ரிங்காக மாற்றிக்க முடியும். இந்த மாதிரி இன்ட்டு ஸ்ட்ரிங்குன்னு சொல்லிட்டு தனித்தனியாக டிக்ளேர் பண்ணாமல் டைனாமிக் யூஸ் பண்ணும்போது அதோட டேட்டா டைப்பை உங்களால் ஈஸியாக மாற்றிக்க முடியும். ஒரு டேட்டா டைப்லேருந்து இன்னொரு டேட்டா டைப்புக்கு ஈஸியாக ஸ்விட்ச் ஆக முடியும். ஸோ இதுதான் டைனாமிக்கோடைய பியூட்டி. அடுத்ததாக பார்க்க போகிற டேட்டா டைப் பார்த்திங்கன்னா நல் சேஃப்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா டேட்டா டைப்புக்கும் ஏதாவது ஒரு இன்புட் நம்ம கொடுக்குறோம். அது நம்பராக இருக்கலாம், டெசிம்பிளாக இருக்கலாம், ஸ்ட்ரிங் வேல்யூவாக இருக்கலாம். ஏதாவது ஒரு டேட்டா டைப் நம்ம கொடுத்து ஸ்டோர் பண்ணுறோம். சப்போஸ் ஒரு சில சுச்சுவேஷனில் நமக்கு டேட்டா என்னன்னே தெரியல, ஓகேவா? அந்த கண்டிஷனில் நம்ம டேட்டா கொடுக்காம ப்ரோக்ராமை க்ரியேட் பண்ணோம்னா நமக்கு அந்த டேட்டா இல்லைன்றதுனாலேயே எரர் வரும். என்ன கண்டிஷன்லலாம் நமக்கு டேட்டா இருக்காது அப்படின்னு பார்த்தா, இப்போ நீங்கள் ஒரு வெப்சைட்டில் லாகின் பண்ணுறீங்க, அமேசான் மாதிரி ஏதாவது ஒரு இகாமர்ஸ் வெப்சைட்டில் லாகின் பண்ணுறீங்க. லாகின் பண்ணதுக்கப்புறமா வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பேர் பக்கத்தில் காட்டும். லாகின் பண்ண அந்த இடத்துல வெல்கம் சொல்லிட்டு பக்கத்தில் உங்கள் பேர் காட்டும். இப்போ அந்த பேர் நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்களோட லாகின் டீட்டெயில்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் தான் லாகின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அதை ஐடென்டிஃபை பண்ணதுக்கப்புறம் உங்கள் பேர் அந்த இடத்துல மென்ஷன் பண்ணும். இப்போ நான் லாகின் பண்ணுறேன்னா வெல்கம் மதன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த பேரை அந்த இடத்துல டிஸ்பிளே பண்ணும். ஆனால் லாகின் பண்ணுற வரைக்கும் மதன் தான் லாகின் பண்ணுறான்ற அந்த இன்புட் அந்த இடத்துல இருக்காது. ஸோ நம்ம அந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் ரைட் பண்ணும் போது இனிஷியலாக என்ன டேட்டா எனக்கு வந்து அவுட்புட்டில் வரப்போகுதுன்ற இன்ஃபர்மேஷனே எனக்கு தெரியாது. நான் லாகின் பண்ணதுக்கு அப்புறமா தான் அந்த டேட்டாவே உள்ளே போய் உக்காரும். அப்போ இந்த நல் சேஃப்டி அப்படின்ற மாதிரி ஒரு மெத்தடை யூஸ் பண்ணி நம்மளால் அந்த டேட்டாவே இல்லாமல் ஜஸ்ட் டெம்பரவரியாக 0 டேட்டா கொடுத்து வச்சுக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு இன்டீஜர் வேல்யூவே வச்சுக்கிறேன். இன்டீஜரில் ஒருத்தருடைய ஏஜ் எனக்கு தெரியல, சரியா? ஏஜ் வந்து நல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். அவரோட ஏஜ் எனக்கு தெரியல. யூஸ்வலாக இன்டீஜரில் நம்ம என்ன கொடுக்கணும்? ஏஜ்னால் அதுக்கு ஏதாவது ஒரு நம்பர் கொடுக்கணும். இந்த இடத்துல நான் நல் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன், சரியா? இப்போ இதை எப்படி இதை நல் கேரக்டரோட நம்ம எப்படி அதை மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா, இன்ட் இந்த இடத்துல ஒரு கொஷின் மார்க் நம்ம மென்ஷன் பண்ணணும். ஓகே, இன்ட் தெரியல அப்படின்னா, இஃப் இன்கேஸ் இன்ட்டோட டேட்டா நமக்கு தெரியல அப்படின்னா அதை நல்லா யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிற மாதிரியான மீனிங். அடுத்தது இதை பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறோம், நமக்கு அவுட்புட்டில் என்ன வருதுன்னு சொல்லிட்டு. ஏஜ் இந்த வேரியபிளை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறோம் இப்போ. ஸோ இதோட அவுட்புட் ஆப்வியஸ்லி நமக்கு நல் அப்படின்னு சொல்லி தான் வரணும். இப்போ இது நல், ஓகேவா? இதுக்கப்புறமா நம்ம அந்த டீட்டெயிலை செப்பரேட்டாக பாஸ் பண்ணுறதா இருந்தால் பாஸ் பண்ணி இந்த நல்லுக்கு பதிலாக நம்ம அந்த ஏஜை ரீப்ளேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ எனக்கு டேட்டா தெரியல, அது வரைக்கும் அந்த இடத்துல ஒரு பிளேஸ் ஹோல்டர் மாதிரி ஏதாவது ஒரு டம்மி கேரக்டரை வைக்கணும் அப்படின்னா இந்த நல் சேஃப்டி யூஸ் பண்ணலாம்.